பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று கும்பகோணத்துக்கு அருகே அமைந்துள்ள எட்டுக்குடி முருகன் கோவில் பக்தர்கள் முருகனின் அருள் பெற தவறாமல் தரிசிக்கும் புனித ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம். இக்கோவிலின் வரலாறு மிக பழமையானது. புராண கதைகள் கூறுவதாவது, இத்தலத்தில் ஒரு காலத்தில் 8 முனிவர்கள் கடுமையான தவம் செய்தனர். அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த முருகன் இங்கு அருள் புரிந்ததாகவும் அதனால் எட்டுக்குடி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முருகன் இங்கு சண்முகனாக 6 முகங்களுடன் வள்ளி தேவயானை சமேதராக சிங்க வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார். இது மிகவும் அரிதான வடிவம். ஏனெனில் பொதுவாக சிங்க வாகனம் அம்மனுக்கு காணப்படும். ஆனால் இங்கு முருகனுக்கே. இக்கோவில் திரு கைலாயத்தின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது. சிவபெருமான் முருகனுக்கு வெற்றியை அருளியதாகவும் இதன் காரணமாக பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று நம்புகின்றனர். இத்தலத்தின் முக்கிய விழாக்களில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கந்த சஷ்டி நாட்களில் 6 நாள் வேளையிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தி முருகன் தோற்றம் காண்பதை பக்தர்களுக்கு அரிய அனுபவமாக்கும். இத்தலத்தின் சக்தி தீர்த்தம் எனப்படும் புனித குளத்தில் குளிப்பவர்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு மன அமைதி பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. எட்டுக்குடி முருகனை எழுச்சி தரும் முருகன் என்றும் அழைப்பர். ஏனெனில் இங்கு வந்தவர்கள் துன்பங்களிலிருந்து மீண்டு முன்னேற்றம் அடைவார்கள் என பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். எட்டுக்குடி முருகனுக்கு அரோகரா. சந்தமிகு செந்தமிழில் மாலை தொடுத்தேன், செந்தில் மலர் கந்தனிடம் தூது விடுத்தேன், அந்த மிகு குகன் நெஞ்சில் இடம் பிடித்தேன், 6 முகன் பேரழகை படம் பிடித்தேன். முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, வண்ணமயில் வாகனத்தில் மேல் முருகன், வள்ளி தெய்வ யானையுடன் மால் மருகன், தென்னகத்தில் வாழுகின்ற சிலை அழகன், என்னகத்தில் காட்சி தரும் கலை அழகன். முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, வெந்நீர் நெற்றியிலே பல பலக்க, வெண்ணிலவு கண்களிலே சிலு சிலுக்க, பன்னீரும் மார்பினிலே கம கமக்க, பார்வதியின் பாலன் வந்தான் மனம் கலிக்க. முருகா முருகா வேல் முருகா.